என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா? எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்காதா? எத்தனையோ பேருக்கு லாட்ரி யோகம்லாம் அடிச்சு திடீர் பணக்காரர் ஆறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு யோகம் உண்டாகாதா? என்னுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீராதா? என்னுடைய கடனை அடைக்கிறதுக்கான சூழல் எனக்கு உண்டாகாதா? இதை மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வியாழக்கிழமையில உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதிலும் குறிப்பாக மாலை பொழுதுல சொல்றது கூடுதல் விசேஷம். சில வார்த்தைகளும் சில மந்திரங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சா பலன் நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரத்துக்கும் பிரணவ மந்திரம் ஓம் தான். முதல்ல ஓம் அப்படிங்கிற 2 எழுத்தை ஒரு காகிதத்தில் எழுதுங்க. அதற்கு அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ நாமாவளிகள் இருந்தாலும் இந்த ஸ்ரீம் எனும் பீஜ மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. அதை எழுதுங்க அந்த காகிதத்துல. அதற்கு அடுத்தது உங்க வீட்டுல எத்தனை பூஜை பொருட்கள் இருந்தாலும் இந்த ஒரு சிலை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் காமதேனுவின் சிலை. காமதேனுவின் பீஜ மந்திரம் தான் பாத்தீங்கன்னா க்ளீம் இக் லீ இம். இதையும் காகிதத்துல எழுதுங்க. அதே போல உங்களுக்கு தெரியாத ஒரு 2 எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குபேரனுடைய பீஜ மந்திரம் தம் த இம் அப்படின்னு எழுதுங்க. இப்ப பாருங்க, பிரணவ மந்திரம் ஓம், மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ஸ்ரீம், அடுத்தது காமதேனுக்குரிய க்ளீம், அதற்கடுத்தது குபேரனுக்குரிய தம். இந்த 4 பீஜ மந்திரங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு மந்திரமா நாமளே ஏற்பாடு செய்துட்டோம். இந்த மந்திரத்தை நீங்க குறைந்தது 108 முறை கையில வாசனை மிகுந்த திரவியங்களை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அமைதியான இடத்துல இருந்து சொல்லணும். அதிலும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி குபேர நேரத்துல சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீம் க்ளீம் தம் இந்த மந்திரத்தை நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்துங்க. சரிங்க, வியாழக்கிழமையில மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா எல்லா நாட்களுமே சொல்லலாம். ஆனா நீங்க தொடங்கக்கூடிய நாள் வியாழக்கிழமையா இருந்தா அற்புதம். முதல்ல நான் சொல்ல போறேங்க அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமையில தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லிட்டு வந்தா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நிச்சயமா கிடையாது. இந்த மந்திரத்தை ஒரு பச்சை நிற காகிதத்துல மஞ்சள் நிற பேனாவால எழுதணும். பச்சை நிற சார்ட் பேப்பர் சின்னதாக வாங்கி அதில் மஞ்சள் நிற பேனாவால் எழுதி அதை நீங்கள் மடித்து உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம். பணம் வைக்கிற இடத்துல வெண்பட்டு துணியில் பச்சை நிற பேனாவால் எழுதி அந்த துணியில் பச்சை கற்பூரத்தை போட்டு பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு அதீத சக்தி இருக்குங்க. இந்த வார்த்தையை இப்போ நான் சொல்கிற முறைப்படி பயன்படுத்துங்க. நான் சொல்கிற முறைப்படி சொல்லி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல பொருளாதார ரீதியான பிரச்சனையா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்களே கேட்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.